மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திரை உலகத்தையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக நிறைய பிரபலங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய ஆசை என்ன, அவருடைய காதல் வாழ்க்கை எப்படி இருந்தது, நந்தனா அவர்களோட எப்படி அவங்களோட காதல் வாழ்க்கை ஆரம்பமாகி எப்படி போயிட்டு இருந்தது, அவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் கோத்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இயக்குனர் சிகரம் பாரதிராஜ் அவர்களுடைய மகன் மனோஜ் மாரடைப்பால உயிரிழந்த நிகழ்வு அப்படிங்கிறது பலரையுமே அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு. தாஜ்மஹால் படம் மூலமா நடிகராக அறிமுகமான மனோஜுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு நல்ல படம் அமையல அப்படின்னு கூட சொல்லலாம். நடிப்பு இயக்கம் அப்படின்னு சினிமால பல போராட்டங்களுக்கு மத்தியில தன்னை தக்க வச்சுட்டு இருந்தாரு மனோஜ். ஈஸ்வரன், மாநாடு, கொம்பன் போன்ற படங்கள்ல இவர் நடிச்ச கதாபாத்திரங்கள் நல்ல பேரை பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியான நிலையில தான் அவருக்குமே சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சு மனோஜ் வீடு திரும்பிய நிலையில அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. மனோஜோட இறப்பு அவரோட குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாரதிராஜா அவர்களுடைய ஒய்ஃபான சந்திரலீலா அண்ட் பாரதிராஜா அவர்கள்லாம் அழுகிற காட்சி நம்மளையே உருக்குலைய வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய மனைவி நந்தனாவும் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. மனோஜை போலவே மலையாள சினிமால நடிகையா தன்னோட கெரியரை தொடங்கியவங்க தான் நந்தனா. ரெண்டு பேருமே சாதுரியன் படத்துல இணைஞ்சு நடிச்சப்பதான் காதல் ஏற்பட்டிருக்கு. தன்னோட மனைவியை சந்திச்சது குறித்து ஒரு பேட்டியில கூட நம்ம மனோஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சாதுரியன் படத்தோட முதல் நாள் ஷூட் ஒரு வீட்டில் நடந்துச்சு. படத்தோட ஹீரோயினை இயக்குனர் எனக்கு அறிமுகம் செய்வார்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தப்போ தான் நான் நந்தனாவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். பார்த்த நொடியிலே அவங்க மேலே எனக்கு லவ் வந்துருச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே கட்டில்லாமல் இருந்திருக்கிற போது நான் அவங்க தோல் மேலே கை போடணும், என்னால் அவங்க மேலே கை வைக்கவே முடியல. 3லேருந்து 4 டேக் போயிடுச்சு. நந்தனாவுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் என்னை தொடர்றதால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே என் கையை எடுத்து அவங்களோட தோல் மேலே வச்சாங்க. இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் அவங்களும் என்னை காதலிக்கிறது உறுதியாக தெரிஞ்சிருச்சு. படப்பிடிப்பு முடிஞ்சு நான் திரும்பி போகும்போது அவங்கள விட்டு பிரியறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மறுபடியும் அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படின்னு ஏங்கிட்டே இருந்தேன். புறப்பட்டு போகும்போது நந்தனா என்னை திரும்பி பார்த்தாங்க. அவங்க கண்ணில் கண்ணீர் துண்டுது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மெசேஜ் செஞ்சுட்டு ஃபோனில் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட காதல் கதையை கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அண்ட் அவங்களுக்கு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கல்யாணமாகி 2 அழகான மகள்கள் இருந்தாங்க. அண்ட் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாரு அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பர்சன், ரொம்பவே பாசிட்டிவாக எனக்கு படம் அமையலை, நல்ல படங்கள் என்னால் நடிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கூட அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்களாம். அவங்களோட 2 மகள்களுமே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்களாம் அவங்க அப்பாவுக்கு அப்படிங்கிறத கூட சொல்லியிருந்தாங்க. மனசு உடைஞ்சாலுமே எதுவுமே இல்லை, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். சமீபத்தில் தான் மனோஜ் அவர்களுக்கு 2 சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க. அந்த சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. கொஞ்ச நாள் இன்னொரு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் மயங்கி இருந்திருக்காரு. மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியிலேயே உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாக இந்த இழப்பை யாருனாலையும் ஈடுகட்டவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் அப்படின்னு பார்த்தோன்னா தாஜ்மஹால் படம் மூலமாக அறிமுகமானார். அந்த படம் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. குறிப்பாக அவரோட படங்களில் பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அருமையாக இருக்கும். அவர் படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே திருப்பி கேட்கலாம். அண்ட் இப்போ கடைசியாக பார்த்தோன்னா மார்கழி திங்கள் அப்படின்ற படத்தை இயக்குனராக எடுத்திருந்தாரு. அவர் கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு நடிக்கிறத விட இயக்குறதுல தான் ஆர்வம் அதிகம். அப்பாவோட ஆசைனால தான் நான் நடிக்கிறதுக்கு போனேன், அது கட்டாயம் கிடையாது. அவர் நீ ட்ரை பண்ணு அப்படின்னாரு, நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு டைரக்ஷனில் தான் ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் மார்கழி திங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிராஜா அவர்களையுமே இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது பாரதிராஜா அவர்கள் ரொம்பவே கண் கலங்கிட்டாங்களாம், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்களாம். உனக்கு இதில் தான் ஆசை இருக்குது, நீ இவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை கண்டிப்பாக இதில் நான் நல்லா கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆனாராம் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது. அதை பார்த்து மனோஜ் பாரதிராஜா அவர்களும் அழுதாரு அப்படிங்கிறது கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இப்போ தான் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரோ அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சிவப்பு ரோஜாக்கள் 2 படத்தோட ஸ்கிரிப்ட் கூட அவர் கையில் வச்சுருந்ததாகவும், ஆனால் அந்த படத்தை எடுக்கும்போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்தது அப்படிங்கிறத கூட சொல்லியிருந்தாரு. அண்ட் டைரக்டர் சுசீந்திரன் மூலமாக தான் இந்த மார்கழி திங்கள் படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாமே சுசீந்திரன் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் முடிச்சதுமே நம்ம பாரதிராஜா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா இயக்குனர் பேரரசு கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டு டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு தன்னோட பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிராஜா அவர்களுமே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காராங்க. அப்பா மூலமாக முயற்சி பண்ணி நான் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறதோட வலியும் வேதனையும் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. நான் அதனால் நிறைய தடவை டிப்ரெஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. ஸோ மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய ஆசை கனவுலாம் நிறைவேறாமல் போயிடுச்சோ அப்படின்றது ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. நம்ம சேனல் சார்பாக மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.